டிஎன்பிசி குரூப் 1ல கேட்ட கேள்வி 3 வேல்யூ கொடுத்துட்டு அந்த சம்மோட எல்சிஎம் கேட்குறாங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்த 3 நம்பரை எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குது பாருங்களேன், இது எது காமனாக இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் காமனாக இருக்கா. எக்ஸை காமனாக வெளியே எழுதிட்டா 2x மைனஸ் 3x வெளில போட்டனால y மட்டும்தான் இருக்கும் ஹோல் ஸ்கொயரு. இந்த டேர்முக்கு ஸ்கொயர் வரப்போ இதுலேருந்து வெளியில் எடுத்த எக்ஸுக்கும் ஸ்கொயர் வரும். அடுத்தது 4x மைனஸ் 6y தான் ஹோல் க்யூப்னு இருக்குது. இதில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தா 2 காமனாக எடுக்கலாம். ஸோ எடுத்துட்டோம்னா 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூபு. இந்த டேர்முக்கு க்யூப் வரப்போ இதுலேருந்து வெளியில் எடுத்த இந்த டேர்முக்கும் க்யூப் வரும். இந்த டேர்மை நான் வந்துட்டு எனக்கு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி எழுதிக்க போகிறேன். அப்போ 2x த ஹோல் க்யூப் மைனஸ் 3y த ஹோல் க்யூப்னு எழுதலாமா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுங்கிற டேர்ம் ஃபார்முலா இருக்கா. அப்போ நம்மளுக்கு தெரியும் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏ என்னன்னா 2x, பி வந்துட்டு 3y. இதை கொண்டு போய் இந்த வேல்யூவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 2x மைனஸ் 3y. ஏ ஸ்கொயர் என்ன 2x, அப்போ 2x ஸ்கொயர் வந்துட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 3y வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறப்ப 9y ஸ்கொயர் ப்ளஸ் என்ன ஃபார்முலா ஏபின்னு இருக்குது. ஏபியை மல்டிப்ளை பண்ணால் 2x இன்ட்டு 3y பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6xyன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க 3 டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டேர்மு எல்சிஎம்னால் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும், எல்லாமே எழுதணும். எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு நாம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கீங்க, எக்ஸ் ஸ்கொயர் 2 க்யூப் இருக்குது. ஸோ 2 க்யூப் எக்ஸ் ஸ்கொயரு. இங்கே பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே 2x மைனஸ் 3yன்னு இருக்குது. ஸோ மூணுத்துலேயும் காமனாக ஒரு டேர்ம் இருந்தால் அதில் அடுக்கில் எது பெருசோ அதுதான் எழுதணும். ஸோ இந்த டேர்ம் நான் எடுத்து எழுதிக்கிறேன், 2x மைனஸ் 3y தான் ஹோல் க்யூபு. ஸோ அடுத்தது இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதணும். அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 6xy. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், 2 க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y க்யூப் தான் இருக்குது. ஸோ பி தான் ஆன்சரு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.